Hello everyone, welcome to Crown Academy. So in the present video what we are going to see அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ UGTRB இங்கிலீஷ்க்கான டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த சிலபஸ் பேசிஸ் யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிற டாப்பிக்கை we were discussing. Okay, on that case we are getting into the MCQs. நம்மளோட அகாடமியோட இந்த மெட்டீரியலில் we are having 2 levels of MCQs discussion. ஓகே, லெவல் 1 அண்ட் லெவல் 2 அப்படின்ட்டு 10 கொஷின்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. அண்ட் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹவு வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த கொஷின்ஸை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம எந்த அளவு டீட்டெயில்டாக நம்ம இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒன் பை ஒன் we can get into the questions. ஓகே, ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிறது டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனை நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஏஜ் ஆஃப் சாசருங்கிறது யாரை பேஸ் பண்ணி வச்சாங்க, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, இம்பேக்ட் என்ன, என்னென்ன மாதிரியான சோஷியல் இஷ்யூஸ் இருந்தது, என்னென்ன மாதிரியான பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருந்தது அந்த ஏஜில், அண்டு அதிலேருந்து சாசர் எப்படி எழுத ஆரம்பித்தார், லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் என்ன, இல்லை பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் அவரோடது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு டாப்பிக்கையும் we were discussed. Okay, so on that basis we are getting into the MCQs related to age of Chaucer. This is the first topic of first unit, history of English literature. Okay, so what is the first question அப்படினு பார்த்தீங்கன்னா, age of Chaucer belongs to which century is the first question. Okay, so we are all very well known about the century and the year. ஆனால் here the options are perplexed. Okay, so what is the option அப்படின்னா, ஆப்ஷன் A 12th, ஆப்ஷன் B 13th, ஆப்ஷன் C 14th and ஆப்ஷன் D is 15th. ஓகே, ஸோ இதனுடைய கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் C 14th can be the correct answer. ஓகே, ஸோ 14th century அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் which is for Chaucer's age. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Chaucer lived from approximately அவர் வந்து 1342 or 43லேருந்து 4400 வரைக்கும் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அவருடைய லிட்ரரி கரியரை வந்துட்டு 14th century அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் எப்பயுமே நம்ம அசோசியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்பயுமே ஒவ்வொரு அந்த இயர் தாண்டி தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பேசிஸ் 13 to இது இந்த ஏஜில் தான் அவர் இருந்தார் இல்லைங்களா. 13 to 14 இதில் பாதி அதில் பாதி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற போது இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ திஸ் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் 14th century. ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிறது நம்ம 14th centuryன்னு தான் மென்ஷன் பண்ணுறோம் எப்பயுமே. இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், இதில் வந்து 14ம் இருக்குது 13ம் இருக்குது, அப்போ 13th century-யா இல்லை 14th century இல்லை 15th century அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ வி ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் அபவுட் தோஸ் திங்ஸ். ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னா 14th century அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இல்லை ஆர்டர் படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட முதல்ல 14th century, அதுக்கப்புறமேட்டு வரிசையாக வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்ப்போம் இல்லையா. விச் மீன்ஸ் ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் மில்டன், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படி போனால் இட் வில் பி அந்த கன்சிக்வன்ஸும் வந்துடும் இல்லைங்களா. ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிறது நம்ம 14th century அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய லிட்டரரி கரியர் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அசோசியேட்டட் வித் ஹிம் டு 14th century in English literature. Okay, so this can be the correct answer for first question. Okay, and next நம்ம மூவ் ஆன் பண்ணுறது செகண்ட் கொஷனுக்கு. ஓகே, வாட் இஸ் த செகண்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி சாசர் இஸ் நோன் ஆஸ் டேஷ். ஓகே, அவருக்கு வந்து பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனில் விச் கேன் பி த கரெக்ட் மேட்ச் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். திஸ் கேன் பி a very easy question இல்லையா. ஆப்ஷன் சி இங்கிலீஷ் father of English poetry can be the correct answer. We have mentioned it many time இல்லையா. father of English poetry because அவருடைய contribution to Canterbury Tales அவரை வந்து நம்ம father of English poetry அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் he is the father of English literature அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, father of English literature in general and also father of English poetry அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, the right answer for second question is of course it is father of English poetry. ஓகேங்களா. Okay, the third question is Chaucer mainly wrote in dash language. Okay, option A is Old English, option B Latin, option C French and option D is Middle English. ஓகேங்களா. இது வந்து காம்ப்ளிகேட்டட் கொஷின், பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் கொஷின். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய லிட்ரேச்சர் வந்து நம்ம 3 ஜானராக பிரிக்கிறோம்.
இல்லையா? ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ், இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு அவருடைய லைஃப் கரியர் ஆஃப் லிட்ரேச்சரை வந்து நம்ம 3 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவர் எழுதினாரு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜ், மெயினாக அவர் எழுதின லாங்குவேஜ் எது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுலேயும் வந்து லாட்டின், ஓல்ட் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு அண்ட் மிடில் இங்கிலீஷ் அப்படிங்கிற அதில் அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ் கொஸ்டின். ஸோ எந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? பட் சாசர் மெயின்லி ரோட் இன் அப்படின்னா மிடில் இங்கிலீஷை தான் நம்மளுடைய மெட்டீரியலும் இதை நம்ம சொல்லியிருப்போம் கரெக்டாக. சாசர் வந்து அதிகமாக அந்த மிடில் இங்கிலீஷுங்கிற அந்த டைப் ஆஃப் இங்கிலீஷை தான் அவர் யூஸ் பண்ணார். ஓகே, இதெல்லாம் வந்து லாங்குவேஜ், புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அந்த வேரியஸ் அதர் லாங்குவேஜ் ஹீ ப்ரிஃபர்டு டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தோஸ். ஓகேங்களா? பட் அவர் அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணல, சிம்பிள் வேர்ட்ஸை தான் அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணார். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாசர் வந்து ஃபேமஸ் ஃபார் சூஸிங் டு ரைட் இன் த லண்டன் டயலக்ட் ஆஃப் மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த மிடில் இங்கிலீஷை மாற்றி அந்த டைமில் அவர் யூஸ் பண்ணார். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லைன்னா அவர் அந்த மாதிரி செய்யறது வரைக்கும் சீரியஸான லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே வந்து வேர் பீயிங் ரிட்டன் இன் ஃப்ரெஞ்ச் ஆர் லாட்டின் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்த டைம் அது. பட் இவர் தான் வந்து அந்த ஊர் டயலக்டான மிடில் இங்கிலீஷை தன்னுடைய மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அதை கொண்டு போய் அவர் சேர்த்துறாரு. புரியுதுங்களா? ஸோ அந்த கேஸ் த ரைட் ஆன்சர் கேன் பி மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். Okay, this is about the third question. We can move for the fourth question, which is the most famous work of Chaucer. In the four most famous work கேக்குறாங்க. Okay, such a simple question இல்ல? Option A, Fairy Queen. Option B, Piers Plowman. Option C, Canterbury Tale. And option D is Confession of Amatis. Okay, of course the right answer is option C, the Canterbury Tales. Okay, so இது எல்லாமே this is not Chaucer's work. பியர்ஸ் பிளம் இந்த மாதிரி வேறு ரைட்டர்ஸ்னுடைய ஒர்க்கும் இதில் இருக்குது. ஓகே, அதில் நமக்கு மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் சாசர் அப்படின்னு கேட்கும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு கேண்டர்பரி டேல்ஸ். ஓகே, அதர் ரைட்டர்ஸுடைய ரைட்டிங்கையும் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் இட் மே பி கிவன் வித் சாசர்ஸ் ஒர்க்கோடையே நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? சாசருடைய என்ன சொல்கிறது, மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க்கில் இன்னும் நிறைய கூட இருக்குது. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடியா அதெல்லாமே கூட இருக்குது. பட் அதை விட இந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு கொடுக்குறது அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸை தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஈவன் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடியெல்லாம் வந்துட்டு அந்த மிடில் இங்கிலீஷ் இல்லைன்னா அந்த 14th century இங்கிலீஷ் சொசைட்டியினுடைய ப்ராமினென்ட் ஒர்க்குன்னு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டோடு இருந்தாலுமே கூட இந்த லிஸ்ட்டில் நமக்கு கேண்டர்பரி டேல்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ தீஸ் அதர் ரைட்டிங்ஸ் ஆர் நாட் பை சாசர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, we can go for the fifth question. The Canterbury Tales ஈஸியாக டேஷ் வாட் கைண்ட் ஆஃப் ரைட்டிங் இட் இஸ் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன டைப் ஆஃப் ரைட்டிங்கில் அதை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இ எபிக், ஆப்ஷன் பி அல்லிகாரி, அண்ட் ஆப்ஷன் சி ரொமான்ஸ், அண்ட் ஆப்ஷன் டி இஸ் பிரேம் நரேட்டிவ். ஓகே, அண்ட் இது நம்ம கொஞ்சம் தெளிவாக படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். பிகாஸ் பார்த்தோன்னே இது எப்பிக், பெருசாக இருந்தால் எப்பிக் அப்படின்னு ஒரு லாஜிக் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அது தப்பு, அப்படி கிடையாது. ஓகே, அண்ட் அல்லிகாரியை வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த டைப் ஆஃப் ரைட்டர்ஸ், விச் மீன்ஸ் நம்மளுடைய சாசர் குரூப் ஆஃப் இல்லைன்னா 14th century ரைட்டர்ஸ் அவங்க வந்து அல்லிகாரியை என்ன சொல்கிறது அவாய்ட் பண்ணுறாங்க, அதுலேருந்து டிஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் தட் கேனாட் பி த ஆன்சர். அண்ட் ரொமான்ஸுங்கிறத அதுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்து அப்படி டைரக்டான ரொமான்ஸ் எல்லாம் இவங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் அண்ட் தட் கேஸ் இஸ் ஃப்ரேம் நரேட்டிவ். ஓகே, ஸோ ஃப்ரேம் நரேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இட் இஸ் அ ஃப்ரேம் ஸ்டோரி. அதாவது ஒரு விஷயத்தை போயமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ட்ராமாவாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொண்டு போயிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு லிட்ரரி டெக்னிக்னே வச்சுக்கலாமே. மெயின் ஸ்டோரியை வந்துட்டு ஒரு கதை மாதிரி ஒரு விஷயத்த போயமாக இருந்தாலும் அதில் கொண்டு போயிடுறது. ஓகேங்களா? ஒரு சீரியஸான குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் இல்லை முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் இப்போ பைபிள் ஓரியன்டாகவும் இருக்கட்டும் இல்லை ஒரு கிங் ஓரியன்டாகவும் எதையாக இருந்தாலும் ஒரு கதை மாதிரி ஒரு சீரியஸாக, அதாவது ஸ்டார்டிங்கு நடுவில் கதை, அதுக்கு ஒரு கிளைமேக்ஸு, அதனுடைய எண்டு, இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்றது. ஓகேங்களா? இட் வில் பி ஈஸி ஃபார் த ரீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ கேண்டபரி டேல்ஸ் அப்படிங்கிறத we can set into the genre called frame narrative. ஓகே, நமக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா, ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க? ஒவ்வொரு பில்கிரிம்னுடைய கதையைத்தான் அதில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எங்கே போனாங்க, இல்லை அவங்களுடைய ஓன் கதையை சொல்கிறாங்க, இல்லைனா அவங்க என்ன பார்த்தாங்களோ அதை சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தை, ஒரு கதையைத்தான் அவங்களுடைய நரேட்டிவில் சொல்கிறாங்க இல்லையா. இதை தான் சொல்கிறாங்க, ஒரு மெயின் ஸ்டோரி மாதிரி விஷயத்த லிட்ரரி டெக்னிக்காக யூஸ் பண்ணி அதை குட்டி குட்டி ஸ்டோரிஸாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது தான் ஃப்ரேம் நரேட்டிவ். அப்படி தான் இருக்குது நம்மளுடைய இந்த கேண்டபரி டேல்ஸ், isn't it? ஓகே, next we are going to the sixth question. ஓகேங்களா, and what is it? The sixth question is the age of Chaucer is also called. ஓகேங்களா, let us see the option. Age of Chaucer அப்படிங்கிறது வேறு என்ன பேர் வச்சு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது question. Option A is the age of reason, option B is the romantic age, option C is the age of transition, and option D is the Augustan age. ஓகேங்களா, அண்ட் ஏஜ் ஆஃப் ரீசன் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஜான்சன் ஏஜ் கூட போயிடும். ரொமான்டிக் ஏஜ் நமக்கு தெரியும், 18th century. அது ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இல்லைங்களா. ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன், ஏன் ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னா மேஜர் ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து இதில் கொடுத்துட்றாங்க. அந்த டிரான்சிஷன் நடக்குது, மிடிவல் டு ரெனசான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கல்ச்சுரல் ஷிஃப்ட் நடக்குது. இங்கிலீஷில் மிடில் இங்கிலீஷ் அப்படிங்கிற புது விஷயத்த உருவாக்குறாங்க. அது வரைக்கும் லாட்டின், ஃப்ரெஞ்ச் அப்படின்னு அதை ஓரியன்ட் பண்ணி எழுதிட்டு இருந்த டைமில் அதெல்லாம் டிக்ளைன் பண்ணிவிட்டு மிடில் இங்கிலீஷ் அப்படிங்கிற ப்ரைமரி லாங்குவேஜ் ஆஃப் லிட்ரேச்சரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ கல்ச்சுரல் ஷிஃப்ட், கல்ச்சுரல் டிரான்சிஷன் நடக்குது. அண்ட் ஆல்சோ மிடிவல் டு ரெனசான்ஸ் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்குது. இந்த மாதிரியான ரெண்டு ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள், ரெண்டு மேஜர் விஷயங்கள் நடந்ததுனால தான் இதை வந்து நம்ம ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னென்ன நடக்குது? அந்த மிடிவல் பீரியட் டு ரெனசான்ஸ் பீரியட், அந்த ஏஜ் ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ இதுக்கு அடுத்து வருது ரெனசான்ஸ் ஏஜ். ஏஜ் ஆஃப் சாசருக்கு அப்புறம் வருது ரெனசான்ஸ் ஏஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த டைம்க்கான அந்த டிரான்சிஷன் நடக்குது. அண்ட் கல்ச்சுரல் ஷிஃப்ட் நடக்குது. கல்ச்சுரல் ஷிஃப்ட் இஸ் நத்திங் பட் அந்த லாங்குவேஜ், ஓகே, ப்ரைமரி லாங்குவேஜாக லாட்டின் ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததை தூக்கி போட்டு மிடில் இங்கிலீஷுங்கிற இங்கிலீஷ்க்கான இங்கிலீஷ், அதாவது இங்கிலாந்துடைய டைலக்டை யூஸ் பண்ணி ப்ரைமரி லாங்குவேஜாக லிட்ரேச்சரை கொண்டு வந்து கொடுத்தது. ஓகேங்களா, இதெல்லாம் தான் நம்ம அந்த கல்ச்சுரல் ஷிஃப்டையும் மெடிவல் டு ரெனசான்ஸையும் ஏஜ் டிரான்சிஷன் நடக்குது. அண்ட் ஆல்சோ லிட்ரரி ஸ்டைலுமே மாறுது, லிட்ரேச்சருடைய ஸ்டைலுமே நமக்கு மாறுதுன்னு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பியூரா அல்லிகாரிக்கல் ரிலீஜியஸ் தீம்ஸ் மட்டுமே இருந்துட்டு இருந்தது, அதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி ரியலிசம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அமாங் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் we can choose the correct answer called age of transition. ஏஜ் ஆஃப் சாசரை நம்ம இன்னொன்று என்ன சொல்கிறோம்? ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன். அப்படி என்னெல்லாம் டிரான்சைஸ் ஆச்சு, என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிவல் டு ரெனசான்ஸ் ஆச்சு, கல்ச்சுரல் ஷிஃப்ட் அண்ட் லிட்ரரி ஸ்டைலு மாறுது. ஓகேங்களா, we can go for the next question, which is the 7th question. Which event greatly affected Chaucer's age? ஓகே, ஸோ இந்த 4 விஷயங்களில் சாசரியோட ஏஜை எது அதிகமாக எஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஷின். ஓகே, லெட் us see the options. Option A Norman Conquest, option B Renaissance, option C Black Death, and option D is Industrial Revolution. The right answer can be easily identifiable. Option C Black Death. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, while we are talking about ஏஜ் ஆஃப் சாசர் 3 முக்கியமான விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னோம். என்னென்ன? அதாவது சோஷியலி 3 முக்கியமான விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னோம். வாட் ஆர் தே? நம்பர் 1 இஸ் 100-year wars, நம்பர் 2 இஸ் Black Death, அண்ட் நம்பர் 3 இஸ் அஃப்கோர்ஸ் பெசன்ஸ் ரிவோல்ட். இது 3 தான் சோஷியல் இம்பேக்ட், ஹிஸ்டாரிக்கல் இம்பேக்ட் இருந்த 3 விஷயங்கள் சாசர் ஏஜில். அதில் நமக்கு இதெல்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தது, இந்த சில விஷயம் இதெல்லாம் பின்னாடி வந்தது. ஸோ Black Deathங்கிறது தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். Black Deathனா என்ன நம்ம நிறைய சொல்லிட்டோம், இருந்தாலும் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும்னா Black Death இஸ் அக்கர்டு டியூரிங் சாசர்ஸ் ஏஜ்னு சொல்லலாம். இட் இஸ் என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு டிசீஸ் காஸ்ட் பை rat like animal which is killing mass of people. ஓகே, கிட்டத்தட்ட 30% ஆஃப் இங்கிலாந்து பீப்புளை வந்து அழிச்ச ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு Black Death சொல்கிறாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1348 இருந்து
1349 வரைக்கும் 1349 வரைக்கும் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் த்ரூ அவுட் சாசருடைய சைல்ட்ஹுட்டில் நடந்த விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்துடைய பாப்புலேஷனில் மேசிவ் பீப்புள் இதில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு சாசர் ஏஜில் இல்லையா. நம்ம சொன்னோம், அதாவது சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்தது. அதாவது அப்பர் கிளாஸ் பீப்புள், அது பவர்ஃபுல் பீப்புள் நிறைய பேர் இறந்துட்டாங்க, வேலைக்கு ஆள் எல்லாம் போனாங்க. லோவர் கிளாஸ் பீப்புள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அதிகமாக சஃபர் ஆனாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க ஆனாங்க, குழந்தைங்க இல்லாத அப்பா அம்மா ஆனாங்க. யாருக்குமே சாப்பாட்டுக்கு இல்லை, பஞ்சம் சுத்தமாக இல்லாதனால எல்லா இடமும் ப்ராப்ளம் ஆச்சு. ஓகே, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஆனதுனால ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு அதிகமாக ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அண்ட் அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், அதாவது என்ன சொல்கிறது, ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேலரி கம்மியாக கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் சேலரி கம்மியாக கொடுக்கறதுனால ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அது பத்தலை. ஸோ பஞ்சம். அண்ட் இந்த டைமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால வருமானம் இல்லைங்கிற பட்சத்தில் கிங்டம், அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்ஸஸ் ரிவைஸ் பண்ணுறாங்க. டாக்ஸஸ் ரிவைஸ் பண்ணும்போது பீப்புள் காண்ட் அஃபோர்ட் தட். ஸோ அந்த பெசன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ரிவோல்ட் பண்ணுறாங்க. அதுதான் பெசன்ஸ் ரிவோல்ட். இப்படி தான் வந்து கொஹரண்ட்டாக எல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு இம்பேக்டை சாசருடைய ரைட்டிங்கில் கூட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹவு பீப்புள் டிஃபர்டு ஆஃப்டர் திஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் அபவுட் பிளாக் டெத் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. The next thing is question number 8. We are going for question number 8, which is Chaucer's age marks the rise of dash. இந்த நாளில் சாசரோட ஏஜ் எதை வந்து அதிகமாக காட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ நொபிலிட்டி, ஆப்ஷன் பி கிளர்ஜி, அண்ட் ஆப்ஷன் சி பெசன்ட்ரி, அண்ட் ஆப்ஷன் டி இஸ் மிடில் கிளாஸ். ஓகேங்களா. ஸோ அதிகமாக அவங்க எதை பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் டி மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஆஃப் சாசர்ஸ் ரைட்டிங் இருந்தது. பெருசாக கிங்கை பற்றி குயினை பற்றியெல்லாம் அவங்க பேசலை. நாட் ஓன்லி இன் கேண்டபரி டேல்ஸ், ஓகே, பட் ஆல் ஆஃப் ஹர்ஸ் ரைட்டிங்ஸ், அவருடைய ஃப்ரெண்டை பற்றி அண்ட் அவங்க சின்ன சின்ன டியூக்ஸ் பற்றி இதெல்லாம் பற்றி தான் அவர் எழுதியிருந்தார். ஓகேங்களா. ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஓகே, நாட் அபவுட் அ பர்டிகுலர் ஒரு நோபல் பீப்புள் இல்லை கிளர்ஜி சர்ச் ஓரியன்ட் பீப்புளாக அப்படி அந்த மாதிரி மட்டுமே அவர் பேசுகிறார். எல்லா டைப் ஆஃப் பீப்புளையும் அவர் வந்து ப்ரைஸ் பண்ணி தான் பேசியிருக்கிறாரு. ஓகே, அதனால தான் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இன் ஜென்ரல் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இந்த 14th century அப்படின்னாவே சிக்னிஃபிகண்ட் சோஷியல் சேஞ்ச் பார்த்த ஒரு ஏஜ். ஓகேங்களா. அது என்னென்ன அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, பிளாக் டெத்து, லேபர் ஷார்ட்டேஜு, அண்ட் பெட்டர் வேஜஸ் பற்றி அவங்க சண்டை போடுறது, மர்ச்சன்ட்ஸ் பற்றி நிறைய பேசுகிறது, அண்ட் ப்ரொஃபஷனல் பீப்புளுடைய டெவலப்மெண்ட்டு, படித்தவங்க நிறையா ஆனாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்த ஒரு டைம் தான். ஓகேங்களா. ஸோ அப்போது சாசர் ஹிம்செல்ஃப் அவருமே வந்து அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதுல இருந்த ஒரு ரைசிங் ஜெனரேஷன் மேனாக அவர் தன்னை தானே கன்சிடர் பண்ணிக்கிறாரு. அப்படி தான் அவருமே வளர்ந்துருக்கிறாரு. ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருந்து, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்துட்டு படிப்பு மூலிமா மேலே வந்து அவர் ஜாப் பார்த்து ஒரு பயட்டாகி இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ தட் ஹீ இஸ் வெரி மச் ஓரியன்ட் வித் தட் அப்படிங்கிறதுனால he had a very close association அப்படிங்கிறதுனால he connected that in his writing too அப்படின்னு நம்ம அப்ரப்டாக அவருடைய ரைட்டிங்கில் பார்க்கலாம். வாட் இட் இஸ் about the middle class. okay, it is proven in his writing அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ he can be considered as the voice of that middle class அப்படின்னு சொல்லலாம், Chaucer himself. ஓகே, அண்ட் கேண்டபரி டேல்ஸ் பர்டிகுலர்லி அவளுடைய கேண்டபரி டேல்ஸில் வந்து நம்ம அதுக்கான இம்பேக்டை அதிகமாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஒரு வாய்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் மேனாக அவரே ஒரு பில்கிரிமாவும் காட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த மர்ச்சன்ட்னு வர கேரக்டர், அந்த லாயர்னு வர கேரக்டர், ஒய்ஃப் ஆஃப் பாத்னு வர கேரக்டர், இவங்க எல்லாமே வந்து மிடில் கிளாஸ் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் போட்டிருப்பார். ஓகேங்களா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஷின். And next we are going for the 9th question. Troilus and Cressida is a dash kind of writing. Option A comedy, option B epic, option C tragic romance, and option D is allegory. ஓகேங்களா. ஸோ Troilus and Cressida is a very good என்ன சொல்கிறது போயம் which is dealing the theme called tragic romance. ஓகேங்களா. ஸோ tragic romance அப்படிங்கிற இந்த ஜானருக்குள்ளே தான் இந்த பர்டிகுலர் ஒர்க்கை நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ this is about the 9th question and we can go for the 10th question, which is Chaucer's writing shows dash. என்ன காட்டுது சாசருடைய ரைட்டிங் அப்படின்றத பார்க்கலாம்.
Option A, only religious themes. இல்லைனா option B, allegorical characters. Option C, realistic characters. And option D, mythical heroes. Okay, என்ன அதிகமா சாசருடைய ஒர்க்ஸ் எதை காட்டுது? எஸ், ஆப்ஷன் சி, ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? சாசருடைய கிரேட் கான்ட்ரிபியூஷன் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னா அது இது வழியாக தான், அவருடைய அந்த ரியலிஸ்டிக்னஸ்னால தான் அவர் வந்து ஃபேமஸ் ரைட்டராகவே ஆனார் அப்படிங்கிறது தான் ப்ரூவன் ஃபேக்ட். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக எக்ஸாஜுரேட் பண்ணி எதுவும் எழுதாமல் ஜஸ்ட் வாட் இஸ் ஹேப்பனிங்கோ அதை ரொம்ப விவிடாக, ரொம்ப கிளியராக, ரொம்ப மல்டி டைமென்ஷனலாக காட்டி முடிச்சிருவார். ஒரு சின்ன கேரக்டரை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாயர் அப்படின்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வில் பி வெரி என்ன சொல்கிறது, இம்ப்ரெஸ்டு பை தட் இல்லையா? அது அப்படியே நமக்கு அனுமதி வந்துடும். அவங்க எப்படி பேசுவாங்க, நடப்பாங்க, ஓ இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு அந்த காலத்து லாயர்னா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு மர்ச்சன்ட்னா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி மீசை வச்சுருப்பாங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லிடுறாங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய பெஸ்ட் திங்காக நம்ம சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அண்ட் கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷனாக அவர் நம்ம சிம்பாலிக் ஃபிகர்ஸ் நிறைய அவருடைய ரைட்டிங்கில் அவர் காட்டுறதுனால தான் ஹி கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ குட் ரைட்டர் ஆஃப் தட். தோ தேர் ஆர் ஃப்ளாஸ், நிறைய பேர் அவளை வந்து ஃப்ளாஸும் சொல்லியிருக்காங்க, இது எப்படி இப்படிலாம் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டெம்பரரி டேஸ்டில் இருக்க நிறைய கேரக்டர்ஸ் பர்சனாலிட்டிஸை கூட நிறைய பேர் ஃப்ளாஸுமே சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே கூட அவர் வந்து அதையும் தாண்டி கிரேட்டஸ்ட் ரைட்டராக சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய அந்த ரியல் ஹேப்பனிங்ஸ் அவர் சொல்லி ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸாக உருவாக்குறதுனால, அந்த திறமையினால தான் he is considered as a very good writer of that genre அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரிலீஜியஸ் தீம்ஸ் மட்டும் பேச மாட்டார், அலிகாரிக்கல் கேரக்டர்ஸ் மட்டும் பேச மாட்டார், மித்திக்கல் ஹீரோஸ் பற்றி பேச மாட்டார். ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸ் தான் அவருக்கு ஒரு ஆடட் கிரெடிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எம்சிக்யூஸ் ரிலேட்டட் டு ஏஜ் ஆஃப் சாசர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் த ஏஜ் ஆஃப் சாசர் எம்சிக்யூஸ் லெவல் 2. ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் இதில் பார்த்துடலாம் நம்ம. ஓகே.